அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் எல்லாருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த பல வாரங்களாக 1ஆம் சங்கீதம் 1-3 வசனங்கள் இருந்து எப்படி கர்த்தருக்கு மகிமையாக கனி கொடுக்கும் வாழ்வை வாழ்வது என்ற சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். 1ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடைபட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த ஓரிரு வாரங்களாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷனாக, அதில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷனாக இருப்பதற்கு தடையாய் இந்த உலக வாழ்விலே வருகிற ஒரு பெரிய தடை அது என்னது? அதை தான் நம்ம வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள்ல இருந்து பார்த்தோம். லவோதிக்கியா சபை, அந்த சபையின் அனுபவத்திலிருந்து வாழ்விலே எல்லா ரீதியிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு நாம் இனி எதுக்கு கர்த்தரை உற்சாகமா தேடணும்? முன்னாடி மாதிரிலாம் நம்ம ரொம்ப உற்சாகமா தாகத்தோடு தேட வேண்டிய அவசியம் இல்லை, அதான் வாழ்க்கையில எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு இல்லை அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு விழுந்து போகிற நிலைக்கு போகிற அந்த பாவ வாழ்க்கை, அதிலிருந்து நம்ம எப்படி நம்மளை காத்து கொள்வது, இந்த சத்தியத்தை தான் நாம் கடந்த 2 வாரங்களாக பார்த்தோம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் பாருங்க. ஏனென்றால் இந்த பாவத்தை இந்த நாட்களில் திருச்சபையில் அதிகமாக பார்க்க முடிகிறது. நிறைய பேர் ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சிடுறாரு, ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு இருதயத்திலே ஒரு இருமாப்படைந்து ஒரு பெருமை, ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு பெருமை நிலைக்குள்ளே போய், அதான் இப்போ எனக்கு ஒரு குறைவும் இல்லைல்ல, எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கல, இனிமே எதுக்கு உற்சாகம் ஆண்டவரை தேடணும். இப்போ சபைக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன செய்வாங்க? சபைக்கு போவாங்க, வெளியில பார்க்க நல்லா ஜெபிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா காணிக்க கொடுக்குற மாதிரி இருக்கும், எல்லா ரீதியிலும் எல்லா விதமான ஆவிக்குரிய இந்த கடமைகளெல்லாம் நிறைவேற்றின மாதிரி இருக்கும். ஆனா அவருடைய இருதயம் பார்த்தீங்கன்னா, இருதயத்துல உண்மையான விசுவாசம் இருக்காது, உண்மையாக ஆண்டவரை தாகத்தோடு தேடுகிற அந்த இருதயம் இருக்காது. முந்தி மாதிரி ஆவிக்குரிய ரீதியில அனலா இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு வெதுவெதுப்பான நிலைக்கு போயிடுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வெளிப்புறமா ஆண்டவரை தேடுறாங்க, ஆனா இருதயமும் ஆண்டவரை விட்டு பெண்ணது தூரமா இருக்கு. ஆண்டோட வசனத்தை முந்தி மாதிரி ஆர்வமா செவி கொடுத்து கேட்பதில்லை. ஆண்டவர் இயேசு வாழ்க்கையில எவ்வளவு தேவை, அவருடைய சிலுவை பாடுகள் இல்லைன்னா எப்படி இனி இந்த உலகத்துல எனக்கு பிழைப்பே இல்லை, அந்த சத்தியத்தெல்லாம் முன்னாடி ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு உணர்ந்தவனாக அவர்கள் இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப ஆசீர்வாதம் வந்த உடனே இப்ப ஆண்டோட சிலுவை, அதனுடைய தேவை, அதை புரிந்து கொள்ளுகிற ஒரு உணர்வுள்ள இருதயம் இப்போ என்னது போயிடுச்சு. போன உடனே இப்ப என்னது? கடமைக்குன்னு ஆண்டவரை தேடுறது ஒரு பெரிய ஆவி. இது ஆவிக்குரிய ரீதியில ஒரு பெரிய விழுந்து போகிற ஒரு நிலை பாருங்க. அப்போ இந்த இப்படியாக ஆவிக்குரிய ரீதியில விழுந்து போய் விடாதபடிக்கு எப்பொழுது ஆண்டவருக்குள்ள வாழ்க்கையில எல்லா ரீதியிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகும் எப்பொழுது ஆண்டவரை தாகத்தோடு தேடுகிறவர்களாய், எப்பொழுது ஆவியில அனலுள்ளவர்களாய் வாழ்வதற்கு நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். எபேசியர் 2:12 இருந்து அது என்ன சத்தியம்? நம்ம எப்பொழுதுமே வாழ்க்கையில எந்த பரிதாப நிலையிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சு பார்க்கிறவர்களா என்ன செய்யணும்? இருக்கணும். அதனால்தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை, சங்கீதம் 103 வசனம், அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யறாத மறவாதேன்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அதனால்தான்
அந்த அந்த வசனத்தை எப்பொழுதுமே நம்ம ஜெபிச்சு முடிச்சோடனே எப்பொழுதுமே அந்த வசனத்தை சொல்லி தான் நம்ம நினைச்சு முடிப்போம். ஏன் அதை ஆண்டவர் சொல்ல வைக்கிறாரு? ஏன்னா கர்த்தர் செய்த உபகாரங்களை ஈஸியா மறந்து போயிடுறோம் பாரு. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம இந்த நாள்ல இன்னொரு சத்தியத்துக்கு நம்ம கடந்து போறோம். அது என்ன சத்தியம்? நம்ம பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வாழ்விலே எப்பொழுதுமே கர்த்தரை குறித்து ஒரு மகிழ்ச்சியுடையவர்களாய், கர்த்தரை குறித்து அவருடைய சிலுவை பாடுகளை குறித்து எப்பொழுதும் மேன்மை பாராட்டுகிறவர்களாய், வாழ்வில எந்த நிலையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நிலையிலும் இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொல்றாரு, நீ எந்த நிலைமையில வாழ்க்கையில இருந்தாலும் நீ எப்பொழுதுமே என்னை குறித்து ஒரு மகிழ்ச்சி நிறைந்தவனாக, என்னை குறித்து எப்பொழுதுமே மேன்மை பாராட்டுகிறவனாக நீ என்ன செய்யணும்? மாறணும். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நிலைக்கு வாழ்க்கையை நான் என்ன செய்யறேன்? கொண்டு போக விரும்புறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை குறித்து நாம் வாசிக்க கேட்போம் பாருங்க. ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 1086வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 1086வது பக்கம், ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு நிலையில் வாழ்வதென்றால் என்ன, ஒரு நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்றால் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்ற ஒரு படத்தை இங்க என்ன செய்யறார்? விவரிக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க. ஒருவேளை அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அதாவது திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போனாலும், அதாவது இங்க என்ன சொல்ல வர்றார்? வாழ்க்கையில் ஒருவேளை பிரச்சனைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், நெருக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே பாருங்க, ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் போராட்டங்கள் பிரச்சனைகளே கடந்து போனாலும் பரவாயில்ல, என்னை சுற்றி எல்லாமே ஒரு பாலைவனம் போல வாழ்விலே ஒன்றுமில்லாமல் ஒரு நிலைக்கு போகிற ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல. அவர் சொல்றாரு, எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, அவர் சொல்றாரு, நான் எப்படி இருக்க போகிறேன்? நான் கர்த்தருக்குள் என்ன செய்வேன்? மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் என்ன செய்வேன்? களி கூறுவேன் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு பாருங்க தேவ பிள்ளைகளே. இதுதான் ஒரு நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவனுடைய ஒரு வாழ்க்கையின் நிலை பாருங்க. அது என்னது? என்னோட வாழ்க்கையில ஒருவேளை நான் நெருக்கத்தின் வழியே கடந்து போறேன், அல்லது ஒருவேளை நான் ஆசீர்வாதமா இருக்கிற நிலையில இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கட்டும், எனக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற அந்த உறவு என்னுடைய சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டதா என்ன செய்து இருக்குது. எனக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவு எதன் அடிப்படையில் இருக்குது? அது கர்த்தர் என் மேல் அன்பு கூர்ந்து என்னை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படிக்கு அவர் எனக்காக சிலுவையில என்ன செய்திருக்கிறாரு? பாடுபட்டு மரித்து உயிரோட என்ன செய்திருக்கிறார்? எழுந்திருக்கிறார். அப்போ நான் என்ன பண்ண போறேன்? எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவை எதன் அடிப்படையில நான் வாழ போறேன்? என்னில் அன்பு கூர்ந்த தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எனக்காக தம்முடைய சொந்த குமாரனை சிலுவையில மறிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். இந்த அன்பை நான் என்ன செய்கிறேன்? நோக்கி பார்க்கிறேன். நோக்கி பார்த்து நான் ஒவ்வொரு நாளும் அந்த அன்பை எண்ணி கர்த்தருக்குள் நான் என்ன செய்ய போறேன்? மகிழ்ச்சியா இருந்து என் தேவனுக்குள், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூர்ந்து ஒவ்வொரு நாளும்
பாருங்க, இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபகு தீர்க்கதரிசிமா தான் இங்கே பவுலும் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் பாருங்க. பவுல் வாழ்க்கையில சுவிசேஷத்தின் நிமித்தம் அநேக பாடுகளை அனுபவித்த ஒரு தேவ மனுஷன். ஆனா அவரு சொல்றாரு, என்னுடைய வெளிப்புறமான வாழ்க்கையில ஆமா ஆண்டவர் என்ன வல்லமையா பயன்படுத்துறார், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களெல்லாம் பார்க்கிறேன். இன்னொரு பக்கம் ஆண்டவர் இயேசுவுக்காக வல்லமையாய் நான் பயன்படுத்தப்படுறதுனால நிறைய பாடுகள் நெருக்கவும் என்ன செய்து வருது. ஆனா அவர் சொல்றாரு, தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு என்னுடைய வெளிப்புறமான சூழ்நிலையின் அடிப்படையில் அல்ல. அவர் சொல்றாரு, எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு எதன் அடிப்படையில் இருக்குது, என் ஆண்டவர் இயேசு எனக்காக சிலுவையில அவ்வளவு பாடுபட்டு என்ன செய்திருக்கிறார், மரித்து என்னோட பாவங்களுக்காக அவ்வளவு பாடுபட்டு தண்டிக்கப்பட்டு அவர் எனக்காக மரித்து உயிரோடு எழுந்து இப்ப அதன் மூலம் அவர் என்ன செய்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு எதன் அடிப்படையில் இருக்கு, நான் எப்பொழுதும் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறவனா இருக்கிறேன். அதுதான் தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவுக்கு அஸ்திபாரமா இருக்குது. அவர் என்னை அன்பு கூர்ந்து எனக்காக பாடுபட்டு உயிர் தெழுந்தார். அப்ப அந்த அன்பை எண்ணி நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்டி நான் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே என்ன செய்கிறேன், களி கூறுகிறவனா இருக்கிறேன். என்னோட வாழ்வின் மேன்மை பாராட்டல் எல்லாம் அதுதான். அப்போ அதன் அடிப்படையில நான் ஆண்டவரோடு நான் ஒரு நெருங்கிய உறவுடையவனா என்ன செய்கிறேன், வாடுகிறேன்னு சொல்லி இங்கே பவுலும் என்ன செய்கிறார், ஆபகுக்கை போல ஒரு சாட்சியை இங்க என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அடுத்த சில வாரங்களுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைக்குள்ள என்ன செய்யணும், வரணும். அது என்ன நிலை, என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதன் அடிப்படையில நான் ஆண்டவரோடு உறவுக்குள்ள போறதில்லை, நான் ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய உறவுல வாழ போறேன். அது எதன் அடிப்படையில, என் ஆண்டவர் என்னை நேசித்திருக்கிறார், அவர் என் மேலே அன்பு வைத்து என்னை பாவங்களிலிருந்து ரட்சிக்கும்படிக்கு எனக்காக அப்படி சிலுவையில பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்தார். அப்ப அந்த அன்பை எண்ணி நான் ஒவ்வொரு நாளும் அவரோடு என்ன செய்ய போறேன், நெருங்கி வாழ போறேன், அவருக்குள்ளே நான் மகிழ்ந்து களி கூட போகிறேன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு சிலுவையின் அடிப்படையில, அவர் சிலுவையின் மூலம் எனக்கு வெளிப்படுத்திய அன்பின் அடிப்படையில ஒவ்வொரு நாளும் அதை குறித்து மேன்மை பாராட்டி அதை எண்ணி ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருக்குள் களி கூர்ந்து வாழுகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், பிரவேசிக்கிறது எப்படி, இதை தான் நாம் என்ன செய்ய போறோம், தியானிக்க போகிறோம். எதுல இருந்து, ஆபகுக் தீர்க்கதரிசியில இருந்து, புஸ்தகத்துல இருந்து. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஏன் இதை தியானிக்க போகிறோம்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வாழுகிற உலகம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி. பாருங்க, இந்த கடைசி காலத்துல இந்த பூமியில நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் சந்திக்க போகிறோம், வாசிக்க கேட்போம். பாருங்க, மறுபடியும் மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்கு போவோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் இப்போ பாருங்க 6-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்கள்ல, அதாவது இயேசுவின் வருகைக்கு மிகவும் நாம் அருகில் இருக்கிற இந்த கடைசி நாட்கள்ல இந்த பூமியில எப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இது இன்றைக்கு அன்றாட நம்ம செய்தித்தாளில் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளே இந்த சூழ்நிலைகள் என்ன செய்திருக்கிறோம்,
சந்தித்திருக்கிறோம். பாருங்க, யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளை என்ன செய்வீர்கள், கேள்விப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம யுத்தங்களின் செய்திகளை ஒவ்வொரு நாளும் செய்திகளை என்ன செய்யறோம், கேட்கிறோம். அது மட்டும் இல்ல, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமும் என்ன செய்ய எழும்பும். பாருங்க, இந்த யுத்தங்கள் எல்லாம் ஏன் ஏற்படுது? ஏன்னா ஒரு ஜனம் இன்னொரு ஜனத்துக்கு விரோதமா என்னது எழும்பி தான் என்ன செய்யறாங்க, சண்டை போடுறாங்க. அப்போ இந்த செய்திகள் எல்லாம் தினந்தோறும் கேட்கிறோம். அது மட்டும் இல்ல, கொள்ளை நோயின் செய்திகள், பூமி அதிர்ச்சியின் செய்திகள், அது மட்டும் இல்ல பஞ்சங்கள், இப்படி பலவிதமான செய்திகளை நாம் இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் கேட்கிற ஒரு நாட்கள்ல தான் நம்ம என்ன செய்யறோம், வாழுகிறோம். பாருங்க, கடந்த 4 வருஷங்களாக பாருங்க, கொள்ளை நோயினால் உண்டான பாதிப்பை நம்ம கண்ணார கண்டோம், அனுபவிச்சோம். பாருங்க, அப்போ இப்படிப்பட்ட ஒரு தீமை நிறைந்த கடைசி காலத்துலதான் நம்ம என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்முடைய ஆவிக்குரிய தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவுல பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தீமை நிறைந்த உலகத்துல நம்ம வாழ்றதுனால, இப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவனுக்கும் நமக்கு இருக்கிற அந்த உறவு, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்படுகிற ஒரு பிரச்சனை என்னவென்றால், நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன பாருங்க. தொடர்ந்து நம்ம வாசிக்க கேட்போம். பாருங்க, மத்தேயு 24 இப்போ 10வது வசனத்தை நாம் 10வது வசனம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பொல்லாத காலத்துல, தீமை நிறைந்த காலத்துல நம்ம வாழுகிறபடினால் இது அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனோடு நம்ம உறவு வைத்திருக்கிறோமே, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை இது எப்படி பாதிக்குது பாருங்க. இது அநேகரை இடரல் அடைய செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன செய்து இருக்குது. மாறி மாறி உலகத்துல தீமைகளை பார்க்கும்போது, உலகத்துல பிரச்சனைகளை பார்க்கும்போது, அது அநேகருடைய வாழ்வில என்ன செய்யும், அது இடரலை உண்டாக்கக்கூடிய ஆபத்து என்ன செய்து இருக்குது. அது மட்டும் இல்ல, அநேகருடைய அன்பும் எனது தணிந்து போகக்கூடிய ஒரு ஆபத்து என்ன செய்யுது, ஆவிக்குரிய ஆபத்து என்ன செய்து இருக்குது பாருங்க. அநேகருடைய அன்பு இந்த நாட்கள்ல தணிந்து போன்னு வேதம் என்ன செய்து எச்சரிக்குது பாருங்க. அப்போ நம்ம இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் நிறைந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்ம தேவனோடு இருக்கிற உறவுல நம்ம இடரல் அடைந்து விடாதபடிக்கு, இயேசுவை குறித்து இடரல் அடைந்து விடாதபடிக்கு, நம்முடைய இருதயத்திலே அன்பு தணிந்து போய் விடாதபடிக்கு, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆபத்துகளிலிருந்து நம்முடைய இருதயத்தை காத்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது போல, நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் என்ன செய்வேன், களி கூறுவேன். நான் எப்பொழுதும் ஆண்டவருடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறவனா இருப்பேன்னு சொல்லி நம்ம வாசித்தோமே, அந்த வசனத்தின்படி நம்ம வாழுகிறவர்களாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த கடைசி காலத்துல மறுரூபமாக்கப்பட வேண்டியதா இருக்குது. அப்போதான் நம்ம எப்பொழுதும் 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிற மாதிரி ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய முடியும், வாழ முடியும். இந்த கடைசி காலத்துல யுத்தங்களின் செய்திகளை கேட்கிற இந்த காலகட்டத்துல எங்கும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் இப்படிப்பட்ட தீமைகள் கேள்விப்படுகிற இந்த காலகட்டத்துல நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்றால், தேவ பிள்ளைகளே, நம்ம எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி மாறணும். மறுபடியும் அந்த ஆபகுக் 3ஆம் அதிகாரத்துக்கு போவோம் பாருங்க. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்க கேட்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும். அப்போ இந்த வசனத்தை
நம்ம என்ன செய்யலாம், மத்தேயு 24 அடிப்படையில் வாசிக்கலாம். ஒருவேளை யுத்தங்களின் செய்தியை கேள்விப்பட்டாலும், ஒருவேளை உலகத்திலே கொள்ளை நோய்கள் பரவினாலும், ஒருவேளை உலகத்திலே பஞ்சங்கள் வந்தாலும், ஒருவேளை இயேசுவின் நாமத்து நிமித்தம் பல உபத்திரவங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இந்த உலகத்துல இருந்தாலும் பரவாயில்ல. இங்க ஆபகுக் சொல்றாரு, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கணுமா? 18ஆம் வசனத்தை இப்போ வாசிக்க கேட்கலாம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்கணும். என்ன பிரவேசிக்கணும்? அத்திமரம் துளிருடா போனாலும் பரவாயில்ல, திராட்சை செடி பழம் எல்லாம் போனாலும் பரவாயில்ல, ஒருவேளை என்னை சுற்றி பல போராட்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை பார்த்து நான் என்ன செய்ய போறதில்ல, இடர்கள் அடைய போறதில்ல, அன்புல தனிந்து போறதில்ல. அதுக்கு மேல நான் எப்படி வாழ போறேன்? நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்ன செய்ய போறேன்? மகிழ்ச்சியா இருக்க போறேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள என்ன செய்ய போறேன்? களி கூற போகிறேன் என்று சொல்லி இந்த நிலைக்குள்ள நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். அதாவது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலையினால் பாதிக்கப்படாதபடிக்கு எப்பொழுதும் கர்த்தருக்குள் ஆவியிலே அனலாய் வாழுகிற ஒரு ஒரு தேவ பிள்ளையாய் நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்கள்ல என்ன செய்ய வேண்டியிருக்கு? தேவ பிள்ளைகளே, மாற்றப்பட வேண்டியதா இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? வரணும் பாருங்க. அப்போ எப்படி வர்றது? அதை தான் நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து அதை தான் நம்ம என்ன செய்ய போறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை இப்படி ஒருவேளை நம்மை சுற்றி நிறைய போராட்டங்கள் இருந்தாலும் அதை நடுவுல நம்ம எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிக்குறவர்களாய் மாறும்போது அது அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது? இப்போ ஆபகுக் 3:19 வாசிக்க கேட்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்மை சுற்றி ஒருவேளை போராட்டம் நிறைந்த சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் நம்ம எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்போது, நம்முடைய ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறும் போது அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வருது பாருங்க. 19ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவராகிய கர்த்தரின் பலனாய் என் ஆண்டவராகிய கர்த்தரின் பலனாய் என்ன செய்கிறார்? மாறுகிறார். பாருங்க, நெகேமியா 8:10 சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னது உங்களுடைய பலன். அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்மை சுற்றி ஒருவேளை போராட்டங்கள் இருக்கலாம், ஆனா நம்ம எந்த நிலையில நம்ம சுற்றி போராட்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்போது இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய பலனா மாறுகிறார். ஆண்டவரை கர்த்தரின் பலனா மாறும்போது என்ன நடக்குது? இப்போ அவர் என் கால்களை என்ன செய்கிறார்? மான் கால்களை போல் ஆக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை என்னை சுற்றி பலவிதமான போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் என்னுடைய பலனா மாறும்போது இப்போ என்னுடைய கால்கள் மான் கால்களை போல் ஆகி பாருங்க, இப்போ அவர் என்னை உயரமான ஸ்தலங்களில் என்னை என்ன செய்வார்? நடக்கப்படுவார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல காணப்படும் போராட்டங்களை எல்லாம் தாண்டி அவைகள் மேல் ஜெயம் கொள்வதற்கு கர்த்தர் என் பலனா என்ன செய்து விடுகிறார்? மாறி விடுகிறார். அததான் மான் கால்களை போலாகி உயரமான ஸ்தலங்கள் நடக்க பண்றதுன்னு என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய கர்த்தரின் பலனா மாறுகிற மூலம் இந்த உலகத்தின் போராட்டங்களை எல்லாம் தாண்டி அவைகளை தாண்டச் செய்து அவைகளை கடக்கச் செய்து அவைகள் மேல் நாம் ஜெயம் கொள்வதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அடுத்த சில வாரங்களுக்கு இந்த ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 சொல்லியிருக்கிற இந்த ஆசீர்வாதம், அது என்ன ஆசீர்வாதம்? ஒருவேளை என்னை சுற்றி போராட்டமான சூழ்நிலை காணப்படலாம், ஆனா அதை நடுவில் நான் எப்படி வாழ போறேன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க போறேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள என்ன செய்ய போறேன்? களி கூற போறேன். அதன் மூலம் ஆண்டவராகிய கர்த்தரின் பலனா இருந்து இந்த போராட்டங்களை எல்லாம் கடந்து
இவைகளில் மேல் எனக்கு என்ன செய்ய போகிறார்? ஜெயம்குள்ள உதவி செய்ய போகிறார். அப்போ இந்த ஆவிக்குரிய நிலைக்குள்ள எப்படி பிரவேசிக்கிறது? இதை தான் அடுத்த சில வாரங்களுக்கு தியானிக்க போகிறோம். அதனால் தேவ பிள்ளைகளை ஆயத்தப்படுங்க. உங்கள் வாழ்க்கை இனி நீங்க எப்படிப்பட்ட விசுவாசியா மாற போறீங்க? நீங்க கர்த்தருக்குள் எந்த நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா வாழுகிறவர்களா, ரட்சிப்பின் தேவனுக்குள் எப்பொழுதும் களிக்குறவர்களா என்ன செய்ய போறீங்க? வாழ போறீங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் எந்த நிலையில, என்னை சுற்றி எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் எப்பொழுதும் உமக்குள், நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கிறவனாக, என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுகிறவனாக என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பான்னு சொல்லி தாகத்தோடு இன்னைக்கு இப்போ நம்ம ஆண்டவரத்தில் கேட்கலாமா? எல்லாரும் கண்கள் மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஏன் நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்கிறவர்களா, ஏன் நாங்கள் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிக்கிறவர்களா எங்கள் வாழ்க்கை மாற வேண்டும், இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நாங்கள் ஏன் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் மத்திய 24 எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. நாங்கள் வாழுகிறது கடைசி நாட்கள். அதனால் இந்த கடைசி நாட்களிலே பலவிதமான தீமைகள் இந்த உலகத்திலே உண்டாகத்தான் போகுது. யுத்தங்கள் நாங்கள் காணதான் போகிறோம். யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படதான் போகிறோம். இந்த உலகத்துல பலவிதமான கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உலகத்துல காணப்படத்தான் போகுது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. அது நடுவிலே நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து நாங்கள் கலங்கி எங்கள் விசுவாசத்தில் இடரலாகி விடாதபடிக்கு, எங்களுக்குள்ளே அன்பு தணிந்து விடாதபடிக்கு, இப்படிப்பட்ட பாவங்கள்ல இருந்து எங்கள் இருதயத்தை காத்து கொள்ளதான் நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்படி, ரட்சிப்பின் தேவனுக்குள் களிக்குறவர்களா இருக்கும்படி வாழன்னு சொல்லி அதனால எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே. அதனால் நம்முடைய பிள்ளைகள் தாகத்தோடு கேட்கட்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையும் ஆபக்கூக் 3:17-18 படி மாத்துங்க ஆண்டவரே. என்னை சுற்றி எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் எப்பொழுதும் உமக்குள் களி கூறுகிறவனா, உமக்குள் மகிழ்ச்சியா வாழுகிறவனா என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பான்னு சொல்லி நாளில் உங்களுடைய பிள்ளைகள் கேட்கட்டும் ஆண்டவரே, கேட்கட்டும். அதன் மூலம் உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசித்து, அதன் மூலம் ஆண்டவராய் கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு பலனாய் இருந்து, இந்த கடைசி நாட்களில் உடைய பிள்ளைகளுக்கு நீரே பலனாய் இருந்து இந்த பிள்ளைகளை இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி ஜெயிப்பதற்கு இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக அப்படின்னு செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.